இனி சம்மர் ஹாலிடேஸ் கண்ணு கால் ஜிடி ஹாலிடேஸ்க்கு பண்ணு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். அந்த வண்டியை பார்க்க சந்தேகமா இருக்கு. செக் போஸ்டில் விரித்த வலை, சோதனையில் சிக்கிய பொட்டலங்கள். ஆந்திரா எல்லையில் அதிர்ச்சி. ஆந்திர மாநிலத்திலிருந்து தமிழகத்திற்கு கஞ்சா கடத்தி வரப்படுவதாக மாவட்ட காவல்துறைக்கு ரகசிய தகவல் கிடைத்திருக்கிறது. அதன் பேரில் வேலூர் எஸ்பி மணிவண்ணன் உத்தரவின் பேரில் தமிழக ஆந்திர எல்லையோரம் உள்ள வேலூர் மாவட்டம் சைனகுண்டா சோதனை சாவடி அருகே குடியாத்தம் தாலுகா போலீசார் தீவிர வாகன தணிக்கையில் ஈடுபட்டனர். அந்த வழியாக வரும் வாகனங்களை தடுத்து நிறுத்தி அதன் ஆவணங்களை சரிபார்த்து கொண்டிருந்தனர். அப்போது கர்நாடகா பதிவு எண் கொண்ட சொகுசு கார் சைனகுண்டா சோதனை சாவடியில் வேகமாக வந்து கொண்டிருந்தது. இதனிடையே அந்த காரை தடுத்து நிறுத்தி அதில் இருந்தவர்களிடம் விசாரணை நடத்தினர். அந்த நேரத்தில் போலீசார் கேட்ட கேள்விகளுக்கு அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்தனர். இதனால் சந்தேகமடைந்து அந்த காரை முழுவதுமாக சோதனை செய்ததில் அதில் 12 கிலோ எடையுள்ள கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் கடத்தி வரப்பட்டது தெரிய வந்தது. இதை பார்த்து அதிர்ச்சியடைந்த போலீசார் அங்கிருந்த கஞ்சா பொட்டலங்களை பறிமுதல் செய்து காரில் இருந்தவர்களை காவல் நிலையத்திற்கு அழைத்து சென்றனர். அப்போது அவர்களிடம் மேற்கொண்ட விசாரணையில் அவர்கள் குடியாத்தம் பகுதியைச் சேர்ந்த குடியரசன், கோகுல்குமார், மாதேஷ் மற்றும் பெரம்பலூர் மாவட்டத்தைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பது தெரிய வந்தது. தொடர்ந்து அவர்கள் மேற்கொண்ட விசாரணையில் இவர்கள் 4 பேரும் ஆந்திராவிலிருந்து கஞ்சா கடத்தி வந்தது கண்டுபிடிக்கப்பட்டது. அதில் கைது செய்யப்பட்ட குடியரசன் மற்றும் கோகுல்குமார் ஆகிய 2 பேர் மீது கொலை வழக்கு உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது. இதேபோல் ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் வழியாக டாடா நகர் பகுதியில் இருந்து எர்ணாகுளம் செல்லும் எர்ணாகுளம் எக்ஸ்பிரஸில் கஞ்சா கடத்தப்படுவதாக வேலூர் மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு காவல்துறையினருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அரக்கோணம் மதுவிலக்கு மற்றும் அமலாக்க பிரிவு காவல்துறையினருடன் இணைந்து ரயிலில் சோதனை மேற்கொண்டனர். முன்பக்க சாதாரண பெட்டியில் சந்தேகம் அளிக்கக்கூடிய வகையில் இருந்த நபர்களை பிடித்து விசாரணை மேற்கொண்ட போது அவர்கள் கஞ்சா கடத்தி வருவது தெரிய வந்தது. அவர்களிடம் இருந்து 10 பண்டல்களில் இருந்த சுமார் 14 கிலோ எடை உள்ள கஞ்சாவை பறிமுதல் செய்த காவல்துறையினர் கஞ்சா கடத்திய குற்றத்திற்காக கர்நாடக மாநிலம் பெங்களூரைச் சேர்ந்த சுப்பிரமணியம் மற்றும் அப்துல் ஆகிய 2 பேரை கைது செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். ஆந்திரா மற்றும் தெலுங்கானாவில் வனப்பகுதிகளில் இருந்து கடத்தி வரப்படும் கஞ்சாவை தமிழ்நாடு கர்நாடக பகுதிகளுக்குள் நுழைந்து மாநில இளைஞர்களை போதைக்கு அடிமையாக்கி வருகிறது. இதனை தடுக்க காவல்துறை பெரும் முயற்சிகள் எடுத்தாலும் கஞ்சா கடத்தி வருவதற்காக அனுப்பப்படும் குருவிகளுக்கு தரப்படும் ஆயிரக்கணக்கான ரூபாய் பணம் அவர்களை இந்த தொழிலை கச்சிதமாக செய்ய வைக்கிறது. இதனை போலீசார் ஒழிக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை வைக்கின்றனர். எல்லாம் எடுத்துட்டாங்க. இப்போ பொட்டல 3 இருக்கா, ஒன்றும் ஏதாவது இருக்கான்னு கேட்குறாங்க. 3 தான். அனல் பறக்கும் செய்திகளை அப்டேட் செய்து கொள்ள நக்கீரன் களத்தை இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.